கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் வாகன ஓட்டுநர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். எதற்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் வாகன ஓட்டுநர்கள், அதாவது தூய்மை பணியில குப்பைகளை மாநகர் பகுதியில் சேகரித்து புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த வாகன ஓட்டுநர்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற பணங்கள் அவருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படாமல் பிடித்தம் செய்யப்பட்டு வருவதாகவும் அதை எங்களுடைய வங்கி கணக்குகளே செலுத்த வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வைத்திருக்காங்க. இது தொடர்பாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அவங்க கோரிக்கை வைத்தும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்துல இன்று வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்தில் தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டால் அடுத்த கட்ட வேலைக்கு செல்ல இருப்பதாக அவர்கள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.